Hi students, today you are going to see chapter number 2, measurements. Already we have seen this chapter, the same continuation part you are going to see, but next topic is combined shapes. Combined shapes, two or more plane figures joined with the sides of a same measure give rise to a new shape called combined shapes. Example, model house, glass window, etc. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்குவேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த ஹவுஸில் ட்ரையாங்கிள் இருக்கலாம், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். விண்டோஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், சப்போஸ் டோர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம், மேலே ஹவுஸோட ரூஃப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய ஷேப் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஷேப் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் ஷேப்ஸ். In our daily life, we use indefinitely many things of shapes like circle, triangle, square, rectangle, rhombus. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அதை ஃபுல்லாக ஒரு கம்பைன் பண்ணி ஒரு முழுசாக ஒரு பெரிய ஷேப்புக்கு கொண்டு வரது தான் என்னன்னு சொல்லுவாங்க, கம்பைன் ஷேப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிக்சர் காட்டியிருப்பேன், அது ஒரு மாடல் ஹவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னா, மேலே ரூஃப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ஸ், அப்புறம் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து அதுக்குள்ளார இருக்குது. இது ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஹவுஸ் தான் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இது பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, கம்பைன்ட் ஷேப்ஸ். எல்லா ஷேப்பையும் யூஸ் பண்ணி அவங்களால எந்த அளவுக்கு அந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கம்பைன்ட் ஷேப் கொண்டு வர முடியுதோ, ஹவுஸ் மட்டும் இல்லை என்ன வேணால் கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு கிளாஸ் விண்டோ இருக்குது, இன்விடேஷன் கார்டு இருக்குது, ராக்கெட்டு, அந்த மாதிரி என்ன ஷேப்ஸ் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வரலாம். ஆனால் பேஸ் மட்டும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது அதே பேஸ் தான் அதுக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கம்பைன் ஷேப்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அப்போ கம்பைன் ஷேப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எல்லா ஷேப்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய புதுசாக ஒரு ஷேப்பை கொண்டு வருவாங்க. அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, கம்பைன் ஷேப்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ மாடல் ஹவுஸ் காட்டியிருக்கேன், அதை கோத்ரூ பண்ணுங்கள். அந்த ஹவுஸு பார்த்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, அப்புறம் சர்க்கிள் இருக்குது, செமி சர்க்கிள் இருக்குது. இனி நல்லா உத்து கவனித்து பாருங்கள், வேறு ஏதாவது ஷேப்ஸ் வந்து இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். இது எக்ஸாம்பிள் ஃபார் கம்பைன்ட் ஷேப். Perimeter of combined shapes. The perimeter of a combined shape is the sum of all the lengths of the sides that form a closed boundary. எப்பயுமே நம்ம பெரிமீட்டர்னால் என்ன சொல்லுவோம், அவுட் சைட், அதாவது வெளியே மெஷர் பண்ணுறது பேர் தான் பெரிமீட்டர். இப்போது ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி வேலி போட்டிருக்காங்க. அப்போ அந்த வேலியை சுற்றி உள்ள பெரிமீட்டர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த லேண்டுக்கு உள்ளே இருக்கிறது தான் ஏரியான்னு இருக்குது, உள்ளே இருக்கிறது. பவுண்ட்ரி ரீஜன்னா அது ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்கும்ல, வேலி போட்டிருக்காங்களா, அதுதான் பவுண்ட்ரி ரீஜன். அதை ஃபுல்லாக அவுட் சைடு எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணி எழுதுறது பெரிமீட்டர். உள்ளே இருக்கிறது ஃபைன் பண்ணுறது பேர் ஏரியா. அப்போ பவுண்ட்ரிங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம அந்த வேலி தான் சொல்கிறோம். அப்போ அந்த 4 சைடு இருந்துச்சுன்னா அந்த 4 சைடையும் ஆட் பண்ணி அதனோட வேல்யூ என்னவோ அது யூனிட்ஸில் எழுதுவோம். யூனிட்ஸ்னால் சென்டிமீட்டரோ மீட்டரோ இல்லை ஃபீட் அந்த மாதிரி எழுதுறது தான் என்னது, பெரிமீட்டர். இதே ஏரியாவாக இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோம், இல்லைனா மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ஃபீட் அப்படி எழுதணும். அப்போ பெரிமீட்டருங்கிறது அவுட் சைடு ரீஜியன் ஃபுல்லாக ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். This is an example I have given you. அப்போ இந்த ஷேப் பார்த்துட்டு, இந்த ஷேப் வந்து அவுட் சைடு ரீஜன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யார்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அவுட் சைடு ரீஜனில் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 அந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க பற்றி, அது எல்லா டிஸ்டன்ஸையும் எவ்வளோன்னு கரெக்டாக எழுதி அவுட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிக்சரோட பெரிமீட்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ பெரிமீட்டர்னால் என்ன, அவுட் சைடு ரீஜன் பவுண்ட்ரியில் இருக்க அதனோட வேல்யூஸை ஆட் பண்ணால் அதுதான் என்னது, பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அவுட் சைடு ரீஜன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பெரிமீட்டர் வந்து யூனிட்ஸில் எழுதுவாங்க, சென்டிமீட்டர், மீட்டர், யார்டு, ஃபீட் அந்த மாதிரி எழுதுவாங்க. ஏரியாவாக இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஸ்கொயர் ஃபீட் அண்ட் மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி ஸ்கொயரில் எழுதணும் ஏரியாவை. பெரிமீட்டர் எழுதும்போது யூனிட்ஸில் எழுதுனா போதும். ஏரியா ஆஃப் கம்பைன்ட் ஷேப்ஸ். To find the area of a combined shape, split the combined shape into known simple shapes. Find their area separately and then add them up. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா,
ஒரு பெரிய கம்பைன் ஷேப் ஒன்று இருக்குது. ஒரு பேஸ் வந்து ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது வீடோட ரூஃப் மாதிரி ஒரு பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப் இருக்குது, மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ கம்பைன்ட் ஷேப், split the combined shape into known simple shapes, find their area separately, தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு and then add them up. அந்த மாதிரி தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டையும் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஏரியாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கம்பைன் ஷேப்பில் சப்போஸ் 2 பிக்சர் இருந்துச்சுன்னா அந்த அதாவது ஒன்று மேலே ஒன்று, அதாவது ட்ரையாங்கிளுக்கு கீழே பேஸில் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயரோட ஏரியாவும் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் இதே ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா நடுவில் ரெக்டாங்கிள் இருக்கும், முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், பின்னாடி ஒரு ட்ரெப்பீசியம் இருக்கும். அப்போ அந்த ஏரியா 3 ஏரியாவே என்ன பண்ணணும், தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இது 3க்கும் தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை 3 என்ன பண்ணணும், ஆட் பண்ணால் அந்த பிக்சருக்கு உண்டான ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஏரியா எப்பயுமே ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் எழுதணும். அந்த ஏரியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்கொயருக்கு மேலே ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர். அதை வச்சு சைடு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர், செமி சர்க்கிள்னால் ½ πr ஸ்கொயர். அதை வச்சு அதனோட ஏரியா கண்டுபிடிங்க. அப்போ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கனால கம்பைன்ட் ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் வேணும்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃபிகருக்கு உண்டான ஏரியா கிடைச்சிரும். பாலிகன், a closed plane figure formed by 3 or more sides is called a polygon. பாலிகன் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஒரு பாலிகனுங்கிறது என்ன சொல்கிறாங்க, 3 or more சைட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோ, அப்போ 3 சைடும் என்ன ஆகிருக்கு, கம்பைன் ஆகி ஜாயின் ஆகிருக்கு இல்லையா, க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ அது என்னன்னு சொல்கிறாங்க, பாலிகன் சொல்கிறாங்க. 3 or more சைட்ஸ், நான் எக்ஸாம்பிளுக்கு ட்ரையாங்கிள் சொன்னேன், அது குவாட்ரேட்டராக இருக்கலாம், பென்டகனாக இருக்கலாம், இதெல்லாம் எது வேணால் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் என்னது, பாலிகன். பாலிகன்னா க்ளோஸ்டு ஃபிகர், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும், ஓப்பன் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்னன்னு சொல்கிறாங்க, பாலிகன் சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரெகுலர் பாலிகன், இன்னொன்று இர்ரெகுலர் பாலிகன். ரெகுலர் பாலிகன்னா இஃப் ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன் ஆர் ஈக்குவல், எல்லா சைடும் அதனுடைய எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ரெகுலர் பாலிகன். எக்ஸாம்பிள் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்குது, அந்த 3 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. 3 ஆங்கிள் 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. அப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் இட் இஸ் அ ரெகுலர் பாலிகன். அடுத்து ஸ்கொயர். ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 4 ஆங்கிள்ஸ் ஆல்சோ ஈக்குவல், 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. அப்போ எல்லா சைடும் எல்லா ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதுவும் ரெகுலர் பாலிகன். இர்ரெகுலர் பாலிகன்னா அதர் பாலிகன்ஸ், இதை தவிர மீதி இருக்கிறதுல என்னன்னு சொல்கிறாங்க, இர்ரெகுலர் பாலிகன்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸ்கேல் அண்டில் பார்த்தீங்கன்னா எந்த சைடுமே ஈக்குவல் கிடையாது, அப்போ அது எக்ஸாம்பிள் ஃபார் இர்ரெகுலர் பாலிகன்ஸ். அதே மாதிரி ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைடு மட்டும்தான் ஈக்குவல், எல்லா டிகிரி ஆங்கிள்ஸ் ஈக்குவல், 90 டிகிரி 90 டிகிரி தான், பட் ஆப்போசிட் சைடு மட்டும்தான் ஈக்குவல், எல்லா சைடு ஈக்குவல் கிடையாது, தேர்ஃபோர் இட் இஸ் அன் இர்ரெகுலர் பாலிகன். So we are going to see one tabular column. Okay, based on the sides, some of the polygons are tabulated as given below. Name of the polygon, first triangle. அதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 sides. Triangle have 3 sides. அது உங்களுக்கு ஏற்கனவே லோயர் கிளாஸ்லேயே தெரியும். ட்ரையாங்கிளுக்கு வந்து எத்தனை சைட்ஸ் இருக்குது, 3 sides இருக்குது. அப்போ குவாட்ரிலேட்டரலுக்கு எத்தனை சைடு இருக்கும், 4 sides. அப்போ அந்த நேம் ஆஃப் த பாலிகன் இஸ் குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரல்ங்கிறது க்ளோஸ்டு ஃபிகர், அதனால் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பாலிகன் சொல்கிறாங்க. பென்டகன்னா 5, பென்டகன்னா எவ்வளோ 5, ஹெக்ஸகன்னா 6. உங்களுக்கு இந்த வந்து சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாலிகனுக்கு உண்டானது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஜஸ்ட் யூ கோ த்ரூ தட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாங்கிள் 3 sides, quadrilateral 4 sides, pentagon 5 sides, hexagon 6 sides, and heptagon 7, octagon 8, nonagon 9 and decagon 10. அப்போ டெக்காகனில் எத்தனை சைட்ஸ் இருக்குது, 10 சைட்ஸ் இருக்குது. இந்த டேப்லர் காலம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு
கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 1 மார்க்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. எத்தனை சைட்ஸ் இருக்குது, சப்போஸ் ஆக்டகனுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம் கொஷினு. அப்போ ஆக்டகன்னா 8ன்னு அர்த்தம். அப்போ அதனோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஹவு மச் 8. சிமிலர்லி ஃபார் ஹெக்ஸகன் 6, இப்போ பென்டகன் 5. அந்த மாதிரி கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். யூ ஷுட் பி தரோ வித் திஸ் டேப்லர் column. Next we are going to see formula for triangle. ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க முடியும், பெரிமீட்டரும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது பெர்பெண்டிகுலர் லைனில் என்னது ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், கீழே இருக்கிறதா என்னது பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, half base into height. Already you know very well this formula you have studied in lower class. Once again I can recall all those things. Okay, so base into height, half base into height is the formula for finding area of triangle. And perimeter of the triangle, perimeter na enna, triangle ku ethana sides irukku, 3 sides irukku. And the 3 sides outer region la adanoda values என்னவோ அதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ். அதை 3 ஆட் பண்ணால் 3 சைட்ஸோட வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணால் அதுதான் நமக்கு என்ன பெரிமீட்டர் ஆஃப் த triangle. So how to find out area of triangle, half base into height. Perimeter of triangle is equal to sum of all 3 sides. 2.2 find the perimeter and area of the combined figures given below. The value of pi is 22/7. pi ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிக்சர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டரும் ஏரியாவும் கேட்குறாங்க. பெரிமீட்டர்னா அவுட் சைட் பவுண்ட்ரியில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் பெரிமீட்டர், ஏரியானா உள்ளே கால்குலேட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப், இதை ஃபுல்லாக இப்படி ஜாயின் பண்ணினா உனக்கு என்ன ஷேப் கிடைக்கும், ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். இது வந்து செமி சர்க்கிள். அப்போ அந்த ரெக்டாங்கிள் இருந்து அந்த செமி சர்க்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா உனக்கு ஷேடட் பார்ட்டு கிடைச்சிடும், அதுதான் ஏரியா. ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் இப்போ இங்கே 10னா இது எவ்வளோ இருக்கும், 10 சென்டிமீட்டர். அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஒரு ஈக்குவல் என்ன ரெக்டாங்கிள். அப்போ இது 7னா இது எவ்வளோ இருக்கும், 7 சென்டிமீட்டர். சர்க்கிள், ஒரு சர்க்கிளுக்கு உனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன, 2πr. அதே செமி சர்க்கிளாக இருந்துச்சுன்னா இதுலேயும் பாதி வருமா, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வரும், 2πr டிவைட் பை 2. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், πr. அப்போ இதனோட சர்க்கம்ஃபரன்ஸ் வெளியே தானே இருக்குது. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் இஸ் வாட், πr. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், இந்த 3 ஏரியாவும் இந்த 3 அவுட் சைட் லைனும் இந்த πr வேல்யூ ஆட் பண்ணால் பெரிமீட்டர் கிடச்சிடும். அப்போ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் 7 சென்டிமீட்டர் ப்ளஸ் 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் πr. இந்த அவுட் சைட் லைன், இந்த லைன் இருக்குது பார்த்தியா, இந்த லைனும் இதுவும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 22/7. ஆர் வந்து உனக்கு எவ்வளோ கிடைக்கும், இது ஃபுல்லாக டயாமீட்டர். அப்போ ரேடியஸ்னால் இதில் பாதி இருக்குமா, அப்போ ஆர் வந்து என்ன 7/2. அப்போ இந்த 2 இந்த 22 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 1 7 is 7, 1 7 is 7. அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ண 10 + 7 17, 17 + 10 எவ்வளோ 27 ப்ளஸ் பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7/2. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 11. அப்போ 27 + 11 ஆட் பண்ண எவ்வளோ 38 மீட்டர். அப்போ பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம், அவுட் சைடில் என்ன இருக்கோ பவுண்ட்ரியில் அதை ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். செமி சர்க்கிளாக இருந்தால் πr, குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா πr/2, அதுலேயும் பாதி. சரியா, அடுத்து ஏரியா கால்குலேட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளோட ஃபார்முலா ½ πr². இப்போ இதில் லென்த் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது, இதில் 10 இருக்குது. பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோ 7. அப்போ இங்கே ரேடியஸ் வந்து 7/2ன்னு சொன்னேன். இந்த வேல்யூவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ லென்த் வந்து 10, பிரெத் எவ்வளோ 7 மைனஸ் ½ இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 7/2 இன்ட்டு 7/2 போடணும். அப்போ 1 2 is 2, 11 2s are 22. அடுத்து இந்த 7 இந்த 7 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 10 7s are 70 மைனஸ் 7 11s are 77 டிவைட் பை 2 2s are 4. இப்போ 77 4ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 1 4 is 4, 37 9 4s are 36, 10 வரும். பாயிண்ட் வச்சு 2 4s are 8, 20 வந்துச்சுன்னா 5 4s are 20. அப்போ ஆன்சர் என்ன வருது, 19.25. அப்போ 17ல் 19.25 சப்ட்ராக்ட் பண்ணால் 70ல் 19.25 சப்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு எவ்வளோ ஒரு 50.75.
இது செக் பண்ணிக்கோங்க ஆன்சரு 50.75 ஏரியாங்கிறனால மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ எது லென்த்து ரெக்டாங்கிள்லேருந்து நம்ம செமி சர்க்கிளை சப்ட்ராக்ட் பண்ணால் வர ஆன்சர் தான் இது. சரியா? அப்போ ஷேடட் பார்ட் கேட்டாங்கன்னா எது ஷேடட் பார்ட் பாருங்கள், எதுலேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு ஷேடட் பார்ட் கிடைக்குமோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Exercise 2.2 they are asking to find the area and perimeter of the given shape. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 குவாட்ரண்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ இது என்னது ரெக்டாங்கிள் ஷேப், இது 3. அப்போ 3 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 குவாட்ரண்ட்டு ஒரு ரெக்டாங்கிள். அப்போ இதனோட ஏரியா கேட்டாங்கன்னா குவாட்ரண்ட் 2 குவாட்ரண்ட்டுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சி இது 3 என்ன பண்ணும் ஆட் பண்ணும். பெரிமீட்டர்னா அவுட் சைட் வெளியில் இருக்க வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ணும். இப்போ இது 6 சென்டிமீட்டர்னா இது எவ்வளோ இருக்கும் 6 சென்டிமீட்டர். இதுதான் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3.5. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 3.5னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் 3.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் 3.5 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கேயும் 3.5 இருக்குது, அப்போ இதுவும் எவ்வளோ இருக்கும் 3.5 சென்டிமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் 3.5 சென்டிமீட்டர். இப்போ பவுண்டரி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ பெரிமீட்டரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன 3.5 எழுதியாச்சு, அடுத்தது 6 எழுதியாச்சு, ப்ளஸ் 3.5 எழுதியாச்சு, 6 எழுதியாச்சு. அப்போ இந்த ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரீஜன் அவுட்டர் பவுண்ட்ரி இந்த ஏரியா கண்டுபிடிக்க வேண்டாம், பவுண்ட்ரி ரீஜன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் பெரிமீட்டருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன 2πr. அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள்னா அதில் πr என்னது, இது வந்து சர்க்கிளுக்கு, இது வந்து செமி சர்க்கிளுக்கு. அடுத்து குவாட்ரண்ட்னா இதுலேயும் பாதி இருக்குமா πr/2. அப்போ இது குவாட்ரண்ட்டுங்கனால இதனோட பெரிமீட்டர் என்ன πr/2, இதனோட பெரிமீட்டர் என்ன πr/2. அப்போ 2 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 2 × πr/2 போட்டிருக்கேன். அப்போ இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3.5 + 6 + 3.5 + 6 அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் πr/2 போட்டாச்சு. இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ லெஃப்ட் அவுட் பார்ட் என்ன இதில் πr. அப்போ 3.5 ஆட் பண்ணால் 7. 6 + 6 எவ்வளோ 12. 6 + 6 12. 3.5 + 3.5 7 ப்ளஸ் பையோட வேல்யூ என்ன 22/7. ஆர் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3.5. அப்போ இந்த 7 1 7 is 7 0.5 டைம்ஸ் வந்து உனக்கு என்ன கிடைக்கும் 3.5. அப்போ 12 + 7 19 + 22 × 0.5. 0.5 மல்டிப்ளை பண்ணால் 11 110 வரும். ஒரு டெசிமல் பிளேஸ் வச்சு எவ்வளோ ஒரு 11. அப்போ 19 + 11 = 30 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் என்ன கண்டுபிடிச்சோம் 30 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ஷேப்னா என்ன ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிளும் 2 குவாட்ரண்ட் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்ம்னா என்ன லென்த் × பிரெத் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஃபார்ம்னா 1/4 πr². இப்போ பிக்சரில் பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ இருக்குது, லென்த் வந்து 6 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 3.5. அப்போ ரேடியஸும் அதே தான், அதை வச்சு இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ லென்த் என்ன இருக்குங்க லென்த்து 6, breadth is 3.5 plus 2 into இந்த 2 1 2 is 2 2 2s are 4. அப்போ 1/2 into பையோட வேல்யூ என்ன 22/7 into r² கொடுத்துருக்கனால 3.5 into 3.5. அப்போ 1 2 is 2 11 2s are 22 1 7 is 7 0.5 times எவ்வளோ 3.5. அப்போ 6 into 35 மல்டிப்ளை பண்ணால் 210 வரும். ஒரு டெசிமல் பிளேஸ் வச்சா 21 ப்ளஸ் 11 into 0.5 into 3.5. இப்போ 11 into 5 எவ்வளோ 55. அப்போ ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, அப்போ 5.5 into 3.5 அப்போ 21 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 19.25. இங்கே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 35 போட்டிங்கன்னா 5 5s are 25 27 15 ரிமைண்டர் 1 16. அப்போ ஆன்சர் என்ன வரும் 12 9 1. அப்போ இங்கேயும் பாயிண்ட் இருக்குது இங்கேயும் பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 டெசிமல் பிளேஸ் வச்சிங்கன்னா 19.5. அப்போ 21 19.25 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ உனக்கு ஆன்சர் என்ன ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எடுத்தாச்சு. அப்போ யூனிட்ஸ் வந்து எப்பயுமே இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏரியா எப்பயும் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கணும், பெரிமீட்டர் வந்து யூனிட்ஸில் இருக்கணும். Example 2.10 find the area of the blue shaded and green shaded part of the given figure and pi is equal to 3.14. கொஷினில் கொடுத்துருவாங்க pi is equal to 22/7 கொடுத்தா 22/7 தான் யூஸ் பண்ணணும். If they are given 3.14 you have to use only 3.4. What value they have given for 5 pi that value you have to use. Here they have given one square and the square ஓட side எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். அப்போ இது 6 சென்டிமீட்டர்னா எல்லா சைடு எப்படி இருக்கும் 6 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ இந்த குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அந்த குவாட்ரண்ட்டோட
ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர். அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த கிவன் பிக்சர் கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து நமக்கு என்ன பார்ட் கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ப்ளூ ஷேடட் அண்ட் க்ரீன் ஷேடட் பார்ட் ஆஃப் த கிவன் ஃபிகர். ஃபஸ்ட்டு ப்ளூ ஷேடட் பார்ட் கண்டுபிடிங்க. அடுத்து க்ரீன் ஷேட் பார்ட் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ப்ளூ ஷேடட் பார்ட். ஏரியா ஆஃப் த ப்ளூ ஷேடட் பார்ட். அப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஃபார்முலா என்ன, 1/4 பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்னா ½ பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்னா அதுலேயும் பாதி, அப்போ 1/4 பை ஆர் ஸ்கொயர். பைக்கு பொதுவாக அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா ரேடியஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் போட்டாச்சு. அப்போ இந்த 2 1 2 2 2 2 4. அப்போ 1 2 1 2 எல்லாமே கேன்சல் ஆச்சு. வாட் இஸ் த லெஃப்ட் அவுட் பார்ட், 3.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த ப்ளூ ஷேடட் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏரியா ஆஃப் த க்ரீன் ஷேடட் பார்ட் வேணும். அப்போ ஏரியா ஆஃப் த க்ரீன் ஷேடட் பார்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ப்ளூ ஷேடட் பார்ட். அதாவது ஸ்கொயர்லேருந்து அந்த குவாட்ரண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிறது நமக்கு க்ரீன் கலர் உள்ள ஏரியா. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்டுக்கு 1/4 பை ஆர் ஸ்கொயர். சைடு ஸ்கொயர்னா என்ன, 6 ஸ்கொயர். சைடு வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 ஸ்கொயர் மைனஸ் 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ரேடியஸ் வந்து 2 இன்ட்டு 2. இப்போ இந்த 1 2 2 2 to 4 கேன்சல் ஆச்சு. 1 2 1 2 கேன்சல் பண்ணியாச்சு. வாட் இஸ் த லெஃப்ட் அவுட் பார்ட், 3.14. அப்போ 6 ஸ்கொயர்னா 36 மைனஸ் 3.14. அப்போ 36லேருந்து 3.14 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 32.86. ஸோ ஆன்சர் இஸ் 32.86 centimeter square. Area should be written in centimeter square. For measurements, units is very important.